ஜாய் கிறிசல்டாவை யாருமே ஆடை வடிவமைப்பாளரா வேண்டான்னு சொல்லி ஒதுக்க காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுனாங்க, அந்த குழந்தை உண்மையானு கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா பேசின விஷயங்கள் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நான் வளர்ந்து வர நேரத்துல எல்லாரும் என்ன பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்கன்னு கூமாப்பட்டி பிரபலம் என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஜாய் கிறிசல்டா அவங்க இப்ப தன்னோட குழந்தைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட வாழ்ந்ததுக்கான எல்லா ஆதாரங்களையும் வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இந்த குழந்தைனாலதான் பிரச்சனை வந்துச்சு, குழந்தைய அவரு அழிக்க சொன்னாரு, அதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. விவாகரத்து வாங்காம முதல் மனைவி கூட மறுபடியும் அவரு சேர்ந்தது, வெளியே போனது, இது எல்லாமே கிறிசல்டா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில கிறிசல்டா அவங்க நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டியெல்லாம் பார்த்த சுசித்ரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாய்க்கும் மாதம்பட்டி அவருக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல, இதெல்லாம் கல்யாணம்னு சொல்லிக்க முடியாது. மாதம்பட்டி அவரு முதல் மனைவியை விவாகரத்து பண்ணவே மாட்டாரு. ஜாய் கிறிசல்டா அவங்க இருந்தா வெறும் மனைவின்னு இருந்துக்கலாம், குழந்தைக்கு வேணா ஏதாவது பணம் கொடுத்து வளர்க்க பாப்பாரு. ஜாய் தான் பெரிய திட்டம் போட்டு பிளான் பண்ணி கர்ப்பமாயிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜர் இப்படியெல்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சு ஏன் அவர் கூட வாழணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, விஜய் அவங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளரா கிறிசல்டா இருந்த சமயத்துல அவங்க பண்ண வேலையால அவங்கள வெளியில முடுக்கிட்டாங்க. சொல்ல போனா அவங்கனால ஒரு சில நடிகர்கள் கிட்ட, அதாவது அவங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளரா வாய்ப்பு கிடைச்சும் யாருமே இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு அவங்கள வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கிட்ட ஆடை வடிவமைப்பாளரா இருந்தப்ப இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்கள எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா அவங்க பயங்கரமா ஜாய் கிறிசல்டா அவங்கள பத்தி திட்டி வச்சிருக்காங்க. இத கேட்ட நிறைய பேர் இப்படியெல்லாம் நீங்க பேசலாமா, ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னும் பயங்கரமா சுசித்ரா அவங்களையும் திட்டிட்டு இருக்காங்க. ஜாய் அவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நியாயம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, கூமாப்பட்டி பிரபலம் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு பிரபலம் ஆவாரான்னு அவரே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. என்னோட கடின உழைப்பால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதே ஒரு பெரிய நடிகரோட மகனோ தொழிலதிபரோட மகனோ இந்த மாதிரி வாய்ப்பால இவ்வளவு தூரம் டான்ஸ் எல்லாம் பண்ணனா நீங்க இப்படித்தான் தேவையில்லாம ட்ரால் பண்ணி திட்டிட்டு இருப்பீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆதரவு கொடுக்காம வைத்தறிச்சலால இப்படி திட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. சொல்ல போனா இப்ப சமீபத்துல அவர் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு இல்லையா, அந்த நிகழ்ச்சியில நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து மக்கள் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, ட்ரால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த அவர் கேட்காருங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.